ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதிரடியான 5 நிமிஷத்தில் ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். அந்த சட்னி எவ்வளோ எளிமையாகவும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கொலஸ்ட்ரால் உள்ளவங்களாம் கூட சாப்பிட்லாம். இதுக்கு 2 வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, 3 தக்காளி எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் ஒரே பச்சா நம்ம வதக்கலாம் வேணாம், அப்படியே பச்சையாக போட்டு அரைக்கிறோம். இதை நம்ம உடனே அரைச்சி உடனே செய்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரே ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறோம். அரைச்சோடனே இப்போ நம்ம இதில் உப்பும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி திரும்பியும் பல்ஸ் மோடில் அரைக்கிறோம். உப்பும் இதுலேயே சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இப்படியே வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் நான் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்க போகிறேன். நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டான சூப்பரான ஒரு கல்லில் தோசைக்கல்லோ இல்லை இட்லி சட்டியோ வச்சுட்டு நீங்கள் இந்த சட்னி செய்யும்போது 5 நிமிஷத்தில் இந்த சட்னி செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக அள்ளும். இது பாருங்கள். இப்போ நல்லெண்ணெய் கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகா, கடுகு எல்லாம் சேர்த்து வெடித்தோடனே கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம அவ்வளோதான், எவ்வளோ சூப்பரான டேஸ்டான சட்னி ரெடி. இப்போ பாருங்கள், இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி. நம்ம இப்போ இந்த இட்லிக்கும் சட்னிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.